இந்த கிளாஸில் நம்ம வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ் அதை பற்றி பார்ப்போம். அதாவது எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் விட்டேக்கர் கிங்டம். ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு? ஒரு 5 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸை 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அந்த கிங்டம் என்னென்னு பார்த்துருந்தோம்னா ஃபஸ்ட்டு மொனீரா, அப்புறம் புரோட்டிஸ்டா, அப்புறம் ஃபங்கை, பிளான்டே, அப்புறம் அனிமாலியான்னு சொல்லிட்டு 5 கிங்டம் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த ஆர்ஹெச் இந்த கிளாஸிஃபிகேஷன் எதுலேயுமே வராத ஆர்கானிசம்ஸ் தான். ஆர்கானிசம் சொல்ல முடியாது, சம் ஏசெல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அது எதுலேயுமே வைக்க முடியாதது தான் இந்த வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ். ஸோ இதில் வெரியான்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னென்னா, அதாவது வைரஸ்க்கு இன்னொரு பேர் தான் வெரியான்ஸ். எந்த இடத்துல இருக்கிறதுன்னு பொறுத்து டிபெண்ட் ஆகும், வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வைரஸ்னால் எப்படி இருக்கும்? வெளியில் இருக்கும்போது பொதுவாகவே வைரஸ்னால் ஏசெல்லுலார்னு சொல்லுவீங்க. ஒரு செல்லர்ஸ், ஒரு ப்ராப்பரான செல்லே கிடையாது அது. ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கும்போது வைரஸ் ஆக்டிவாக இருக்கும், லிவிங் திங் மாதிரி இருக்கும். அதே வெளியில் இருக்கும்போது சர்ஃபேஸில், சரௌண்டிங்ஸில், என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது இன்ஆக்டிவாக இருக்கும். அதாவது டெட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் லிவிங்காக இருக்கும். ஸோ இந்த நான் லிவிங்காக இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு வைரஸ் இருக்குன்னா இது சுற்றி கேப்சுலேட்டடாக இருக்கும். கேப்சுலேட்னா ஒரு திக் செல்வால் மாதிரி மாறி இருக்கும். அதான் கேப்சுலேட்டட் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்காப்சுலேட்டட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் விரியான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே அந்த வைரஸ் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஒரு ஹியூமனுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே இருக்கும்போது அது வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக அந்த காமன் கோல்டு எல்லாம் வரதெல்லாம் வைரஸஸ் தான். நெக்ஸ்ட் வைராய்ட்ஸ்னால் இந்த வைரஸ் தான். இப்போ இந்த வைரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது மாதிரி நீங்கள் வைரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டொபக்கோமாசிக் வைரஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ இந்த வைரஸ்க்குள்ளே ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தனியாக இருக்கிறது. இது வந்து செல்வால், கேப்சூல் அப்படிலாம் சொல்லலாம். இது ஜெனடிக் மெட்டீரியல். இந்த ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா, மேபி ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை டிஎன்ஏவாக இருக்கலாம். அந்த ஆர்என்ஏவிலையும் சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்டாக இருக்கலாம். அதே மாதிரி தான் டிஎன்ஏவிலையும் சிங்கிள் ஸ்டாண்ட், டபுள் ஸ்டாண்டாக இருக்கலாம். ஏதாச்சும் ஒன்று தான். அது மட்டும் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது விரியான்ஸ், வைராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரியான்ஸ்னால் அதாவது அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ். இப்போ அப்நார்மல் டிஎன்ஏ இருந்துச்சு, அப்நார்மல் ஆர்என்ஏ இருந்துச்சு, அது டிசீஸ் காஸ் பண்ணதுன்னா அது வைராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். அந்த ப்ரோட்டீன் அப்நார்மல் ஸ்ட்ரக்சராக இருந்தது அப்படின்னா அது ப்ரியான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. நம்ம கேன்சர்லாம் காஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ். லைக்கன்ஸுங்கிறது ஒரு ஆர்கானிசம் இல்லை, 2 ஆர்கானிசம் சேர்ந்தது தான் லைக்கன்ஸு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே காம்போனன்ட்டு, இன்னொன்று ஃபங்கல் காம்போனன்ட்டு. மேலே ஆல்கே இருக்கும், கீழே ஃபங்கஸ் இருக்கும். ஃபங்கஸில் ரூட்ஸ், ரைசைட்ஸ் இருக்கும். அது அதாவது சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி ஆல்கே கொடுக்கும். ஆல்கே சன்லைட்டை வச்சு சாப்பாடு சிந்தசிஸ் பண்ணி ஃபங்கஸ் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வாழுங்க. அதுதான் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சிம்பியாட்டிக் அசோசியேஷன் அல்லது மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 2 சேர்ந்து வாழுது. ஸோ ரெண்டு டிபெண்ட் பண்ணி தான் வாழுது. ஒன்று இல்லைன்னா ஒன்று வாழ முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு 2 ஒரே இது மாதிரி தெரியும் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதுதான் லைக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கரில் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் விட்டேக்கர். அவர் கிளாஸிஃபை பண்ண 5 கிங்டம் கூட கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்சைட் புக்கில் லைன் பை பார்த்தோம்னா, இப்போ நம்ம வைரஸ்னால் எப்படி காமன் கோல்டு, ஃப்ளூ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வைரஸஸ்லாம் எந்த கிளாஸிஃபிகேஷனில் எந்த பிளேஸ்லையும் இல்லை. ஸோ அதனால் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ட்ரூ லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது செல்லுக்கு, அதாவது லிவிங் ஆர்கன்ஸ் உள்ள லிவிங்காக இருக்கும், வெளியில் இருக்கும் நான் லிவிங்காக இருக்கும். வைரஸ் ஆர் ஏ செல்லார், ஒரு நல்ல செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால் தே ஆர் நான் செல்லார் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தட் ஆர் கேரக்டரிஸ்டிக் பை ஹேவிங் அன் இனட் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல். அதாவது இனட்னா எதுவுமே வேலை செய்யாத, ஆக்டிவாக இல்லாத, மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இல்லாமல் ஒரு என்கேப்சுலேட்டட் டெட் ஆர்கானிசம் மாதிரி இருக்கும். வெளியில் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். உப்புலாம் ஒரு கிறிஸ்டல் தான், அது மாதிரி இருக்கும் வெட்டியாக வெளியில். அவுட் சைட் த லிவிங் செல், லிவிங் செல்லிருந்து வெளியே இருந்தால். எக்ஸாம்பிள் 2 வைரஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. இந்த பிக்சர் கொடுத்துட்டு இந்த பார்ட்ஸ் மார்க் பண்ணி சொல்லி ஹெட்டு, காலர், ஷீத்து, டெய்ல் ஃபைபர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் தான், ரெப்ரஸன்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெச்ஐவி வைரஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா கேப்சியூல் இருக்கும், ஐகோசோ ஹெட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சியூல் இருக்கும். உள்ளார டிஎன்ஏ, அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும், ப்ளஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டஸ் என்சைம் இருக்கும் நம்ம ஹெச்ஐவி வைரஸில். சரி, ஓகே. நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளியில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அதுதான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா, ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் எ செல், வைரஸ் வந்து ஒரு செல் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா, நம்ம அந்த செல்லுடைய மெஷினரி, அந்த இப்போ ஹோஸ்ட் செல் இருக்குது அப்படின்னா, இந்த ஹோஸ்ட் செல்லுடைய மெஷினரி ஓவர்டேக் பண்ணி இந்த வைரஸ் போய் உள்ளார இருக்கும். அப்போ இந்த வைரஸ் சொல்கிறது இந்த ஹோல் செல்லே கேட்கும். அதனால தான் வந்து வைரஸ் அழிக்கிறதுக்கு நம்ம செல்லும் சேர்ந்து சாகும். இப்போ வந்து இந்த செல் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இது இன்டர்ஃபெரானை ரிலீஸ் பண்ணும்.
இந்த இன்டர்ஃப்ரான் என்ன பண்ணும்னா பக்கத்தில் இருக்க செல்லாம் போய் எச்சரிக்கை பண்ணி அடுத்த செல்லு இன்டர்ஃப்ரான் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ரான் இதுக்கு ஆபத்தான் எக்ஸ்ட்ரா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஆன்டிபாடின்னு இல்லாமல் அது ரெப்ளிகேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இன்டர்ஃப்ரான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்டர்ஃப்ரான் ப்ரொடியூஸ்டு பை வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் விச் கேன் ஆக்ட், அதாவது வைரஸ்லேருந்து பாதுகாக்கிறது உதவும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம வைரஸ் இருந்துச்சுன்னா நம்ம செல்லுக்குள்ளே வந்து நம்ம டிஎன்ஏவே ஆல்டர் பண்ணி நம்ம டிஎன்ஏக்குள்ளே இன்டர்கம்பைன் ஆகி அதனால் அது நம்ம ஹோஸ்ட்டோட மெக்கானிசமே மாறிடும். ரெப்ளிகேட் தெம் செல்ஸ் கில்லிங் த ஹோஸ்ட். அப்புறம் அது வந்து ரெப்ளிகேட் பண்ணி ஹோஸ்ட்டுக்கு கொண்டுரும். ஸோ பேசிக்காக வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரஸஸ் மீன்ஸ் வெனோம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க பேசிக்காக. இப்போ டிமிட்ரி இவனோஸ்கி இது மாதிரி இந்த ஆத்தர் பேரும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டிமிட்ரி இவனோஸ்கி 1892 ரெகனைஸ் செட்ரின் மைக்ரோப், சில மைக்ரோப் வந்து ரெகனைஸ் பண்ணார் இதுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிற மாதிரி. அது வந்து கேன்சர் ஆர்கானிசம் தான். அது எங்கே இருக்குன்னா மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோவில் மொசைக் டிசீஸ் வந்துச்சு. அது எதனால் காசு ஆகுதுன்னா ஒரு சில மைக்ரோப் தான் காசு ஆகுதுன்னு சொல்லி இவர் தான் ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணார். டொபாக்கோ மொசைக் டிசீஸை ஒரு மைக்ரோப் காசு ஆகுதுன்னு ரெகனைஸ் பண்ணுறது டிமிட்ரி இவனோஸ்கி. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார், ஒரு பாக்டீரியா ஃபில்டர் பண்ணுறது, வடிகட்டினா ஒரு இதை ஃபில்டர் பண்ணுறது, தண்ணி விட்டுட்டு ஃபில்டர் பண்ணுறது. பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ்னால் பாக்டீரியா வந்து உள்ளார சரி பாக்டீரியா வடிகட்டி நிற்கும். ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் வடிகட்டினீங்க அதுனா அதில் இருக்க பாக்டீரியா தனியாக வடிகட்டி நிற்கும், தண்ணி கீழே போயிடும். ஸோ அப்போ பாக்டீரியாவோட சின்னதாக இருந்துச்சு, அதனால தான் இந்த பாக்டீரியா ஃபில்டர் பேப்பரில் அது நிற்கல, அதனால் வைரஸ் கீழே ஓடிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், பாக்டீரியோட சின்னதாக இருக்குன்னு அர்த்தமா. ஸோ அந்த வைரஸில் ஃபவுண்ட் டு பி ஸ்மாலர் தென் பாக்டீரியா பிகாஸ் தே பாஸ் த்ரூ பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ். பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ்னால் பாக்டீரியா வடிகட்டுறது, பாக்டீரியா மட்டும் இங்கே இருக்கும், பாக்டீரியோட சின்னதாக இருக்கிறதுலாம் கீழே வடிகட்டி போயிடும். ஸோ வைரஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எம்டபிள்யூ பெய்ஜர்னிக் என்ன சொன்னார், 1898 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, அதாவது ஒரு பண்ணி காமிச்சார் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. என்ன பண்ணார்னா எக்ஸ்ட்ராக்ட்னா இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட் இருக்கு, இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நோய் வந்துருச்சு. அந்த இலையை எடுத்து அதில் அந்த புளிஞ்ச ஒரு வெளியே வரங்கள ஃப்ளூயிட், அதுதான் எக்ஸ்ட்ராக்ட். அந்த எக்ஸ்ட்ராக்டை கொண்டு போய் ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டில் வச்சாங்கன்னா, ஹெல்த்தி நல்லா இருக்கிற டொபாக்கோ பிளான்ட்டில் வச்சாங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால் ஒரு பேத்தோஜன், அதனால் சொன்னார் இன்ஃபெக்ட் ஆன ஒரு டொபாக்கோ பிளான்ட்லேருந்து, டிசீஸான பிளான்ட்லேருந்து இன்னொரு நல்ல பிளான்ட்டு கொடுத்தா அது ஒரு டிசீஸ் காஸ் பண்ணுது, அப்போ இது ஒரு ஃப்ளூயிடு, அந்த ஃப்ளூயிடு தான் வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கு நேம் வைரஸ்ன்னு பேர் வச்சார். அந்த ஃப்ளூயிடுக்கு கால்டு த ஃப்ளூயிடாஸ். அந்த ஃப்ளூயிட் என்னன்னு சொன்னார்னா கான்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம். அப்படின்னா கான்டாஜியம்னா கான்டாஜியஸ், அது பட்டா உடனே ஒட்டிக்கும். வைவம்னா அந்த வைரஸ்க்கு, ஃப்ளூயிடம்னா ஃப்ளூயிடாக இருக்கிறது, இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிடு. லிவிங்னா உயிரோடு இருக்கிற ஒரு ஃப்ளூயிடு, அதை போட்டால் இன்னொரு நோய் பரவுது அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் சொன்னது, எம்டபிள்யூ பெய்ஜர்னிக். இப்போ யூனிவர்சிட்டி பார்த்துருந்தோம், பெய்ஜர்னிக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு WM ஸ்டான்லி 1934 என்ன சொன்னார்னா, இப்போ அவங்க கண்டுபிடிச்ச அந்த வைரஸோட வைரஸஸ் could be crystallized and crystals consist of largely of proteins. இந்த வைரஸ்லாம் கிறிஸ்டலைஸ் பண்ணலாம், அதாவது கிறிஸ்டல் மாதிரி பண்ணிடலாம். லிவிங் ஃப்ளூயிடாக இல்லாமல் நம்ம லிவிங் மெட்டீரியல் இருந்தாலும் ஃப்ளூயிடாக இருக்குது, அதுக்கு வெளியே கொண்டு போனோம்னா கிறிஸ்டலாக இருக்கும். இப்படி கிறிஸ்டலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிறிஸ்டலைஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த கிறிஸ்டலைஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரோட்டீன்ஸால் தான் மேடப் ஆயிருந்துச்சு. இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே ஆர்என்ஏ இருக்கும். ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏல இருந்தால் ப்ரோட்டீன் கிரியேட் ஆகும். ஸோ தே ஆர் இனர்ட் அவுட் சைடு. இனர்ட்னா வேலை செய்யாது, இனர்ட்னா எதுவுமே செய்யாத, ரியாக்டே ஆகாத ஒரு மெட்டீரியல், கிறிஸ்டல் மாதிரி. அவுட் சைடு தர் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட் செல். ஒரு ஹோஸ்ட் செல்லிருந்து அதை வெளியே கொண்டு போனால் அது செத்து போகிற மாதிரி நான் லிவிங் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். ஆப்ளிகேட் பேரசைட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, பேரசைட்ஸ் என்னது, ஒட்டுண்ணி. நம்ம ஒரு ஹோஸ்ட் இருந்தால் தான் உயிர் வாழும். ஸோ ஆப்ளிகேட்னா ஹோஸ்ட் இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழும், ஹோஸ்ட் இல்லைனா செத்து போன மாதிரி இருக்கும். அதுதான் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட்ஸ்னால் ஒரு பேரசைட் இருக்கும், அது ஹோஸ்ட் இருந்தாலும் உயிர் வாழும், இல்லைனாலும் உயிர் வாழும். அதுதான். நான் ஆப்ளிகேட் அப்படி கிடையாது, ஹோஸ்ட் இருந்தால் தான் உயிர் வாழும், ஹோஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது செத்துரும். ஆனால் இது என்ன பண்ணுவோம், ஹோஸ்ட் இருந்தாலும் உயிர் வாழும், ஹோஸ்ட் இல்லைனாலும் உயிர் வாழும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வைரஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, இன் அடிஷன் டு ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த இதில் வைரஸ் ஆல்சோ கண்டெயின் ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளார இருக்கும். அது ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை டிஎன்ஏவாக இருக்கலாம். சப்போஸ் ஆனால் ரெண்டுமே இருக்காது. எந்த வைரஸ், நோ வைரஸ் கண்டெயின் போத் ஆர்என்ஏ டிஎன்ஏ, ரெண்டுமே ஒரே வைரஸ்குள்ளே இருக்காது. ஒன்று ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். டிபெண்டிங் அப்பான் வைரஸ் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ எது மாதிரி இருக்குன்னு வேரி ஆகும். வைரஸ் இஸ் ஏ நியூக்ளியோ ப்ரோட்டீன். ஒரு நியூக்ளியோ ப்ரோட்டீன்னா நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளிக் ஆசிட்ஸ்லாம் இருக்கிறது நீங்கள் படிச்சுப்பீங்க. பேசிக்காக ஆர்என்ஏ டிஎன்ஏலாம் தெரியும் உங்களுக்கு. அந்த நியூக்ளியோ ப்ரோட்டீன் அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இன்ஃபெக்ஷியஸ். இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ரொம்ப இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். அதுதான் ஹோஸ்ட் செல்லுடைய நியூக்ளியஸ் கூட போய் கம்பைன் ஆகி ஹோஸ்ட் செல்லை ஓவர்டேக் பண்ணி அதோடைய வேலை செய்ய வச்சுக்கும், வைரஸோட வேலையை. இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தீங்கன்னா வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ் எல்லாம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்கும். அப்படின்னா இப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதே மாதிரி வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம். ஓகேங்களா.
அதே பாக்டீரியா வைரஸஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜ் இது என்னன்னா வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியாவை கொல்லக்கூடிய வைரஸஸ். பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸஸ்ல என்ன பண்ணால் தே ஆர் யூஸ்வலி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸஸ். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ்னால் இப்படி தான். டிஎன்ஏ மோஸ்ட்லி இது டபுள் ஸ்டாண்டர்ட் தான். நெக்ஸ்ட் இந்த ப்ரோட்டீன் கோட் கால்டு கேப்சிட். ஸோ இந்த வைரஸ் இருக்குன்னா இல்லை ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அப்புறம் ப்ரோட்டீன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேலே ஒரு கோட் இருக்கும், அந்த கோட்டு தான் வந்து கேப்சிட்னு சொல்லுவாங்க. இதுதான் கேப்சிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் கோட்டு. ஸோ அந்த கேப்சிட் வந்து மேடப் ஆஃப் ஸ்மால் சப்யூனிட்ஸ். இந்த கேப்சிட் பிரித்து பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்னதாக சப்யூனிட் இருக்கும். இப்படி அடிக்கடி வச்சுருப்பாங்க. இப்படி இப்படி ஒரு கோடாக இருக்கிறத வந்து இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கேப்சோமியர்ஸ். ஒவ்வொன்றும் வந்து கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் த நியூக்ளிக் ஆசிட். இந்த ஹோல் கேப்சிட் வந்து நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுதான் நியூக்ளிக் ஆசிட். இதை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. நெக்ஸ்ட் திஸ் கேப்சோமியர்ஸ் அரேஞ்ச் இன் ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ். ஹெலிக்கல்னா இது மாதிரி இருக்கிறது, ஓகேங்களா. பாலிஹெட்ரல்னா மெனி ஹெட்ஸ். இது ஹெலிக்ஸு, ஹெக்ஸகோனலு, குவாட்ராங்குலர் அது மாதிரி இருக்கிறது தான் பாலிஹெட்ரல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வைரஸஸ் காஸ் டிசீஸ். இந்த வைரஸ் என்ன டிசீஸ் காஸ் பண்ணணும்? மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெர்ப்ஸ், இன்ஃப்ளூயன்ஸஸ்லாம் காஸ் பண்ணும். ஹியூமன்ஸில் எய்ட்ஸ் காஸ் பண்ணுறதும் வைரஸஸ் தான். பிளான்ட்டில் என்ன மாதிரி காஸ் பண்ணால் மொசைக் ஃபார்மேஷன், நம்ம டொபாக்கோவில் பார்த்த மாதிரி. நெக்ஸ்ட் லீஃப் ரோலிங் கர்லிங்னா இப்படி லீஃப் வந்து சுற்றிட்டு இருக்கும், ஓகேங்களா. இப்படி சுற்றிட்டு இருக்கும் லீஃபு. அப்புறம் எல்லோ கலரில் மாறுறது, வெயினே இருக்காது, டார்ஃபிங், குட்டையாக வளர்றது, ஸ்டன்டட் க்ரோத் வளர்றதுலாம் இந்த வைரஸ் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைராய்ட்ஸ். ஸோ வைராய்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் வைரஸ்னால் அந்த இப்போ வந்து வைரஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இப்போ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் இருக்குன்னா அந்த வைராய்ட்ஸ் வந்து தனியாக இருக்கிறது, இப்படி தனியாக இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ 1971 டிஓ டைனர் இது கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவர்ட் எ நியூ இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். புது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் கண்டுபிடிச்சாரு. இன்ஃபெக்ஷியஸ்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. தட் ஆர் ஸ்மாலர் தென் வைரஸோட ஸ்மாலராக இருந்துச்சு. ஏன்னா கேப்சிட் இல்லாமல் இருக்கிறதுனால வைரஸோட ஸ்மாலராக இருந்துச்சு. அந்த காஸ்ட் பொட்டேட்டோஸ் ஸ்பிண்டல் டியூபர் டிசீஸ், இந்த டிசீஸ் காஸ் பண்ணுச்சு. இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஃப்ரீ ஆர்என்ஏ. வெறும் ஃப்ரீ ஆர்என்ஏ மட்டும் இருக்கிறது. இது மாதிரி ஒரே ஒரு ஆர்என்ஏ ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்டு தெரியா இருக்கலாம். வெறும் ஃப்ரீ ஆர்என்ஏ மட்டும் இருக்கும். அண்ட் லேக் த ப்ரோட்டீன் கோட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் வைரஸில் இருக்கிற ப்ரோட்டீன் கோட் வெளியே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரோட்டீன் கோட் இல்லாமல் வெறும் இது மட்டும் இருந்துச்சு ஆர்என்ஏ. ஸோ அதனால் வைராய்டு நேம் வச்சாங்க. அப்போ அந்த ஆர்என்ஏ ஆஃப் த வைராய்டுலாம் லோ மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருந்துச்சு, ஸ்மாலாகவும் இருந்துச்சு கம்பேர்ட் டு வைரஸஸ், ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்டே இருந்தாங்க இந்த லைனு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரியான்ஸ் என்ன சொன்னால் அப்னார்மலி ஃப்ளோரட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய நியூரலாஜிக்கல் டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ செர்டைன் இன்ஃபெக்ஷியஸ் நியூரலாஜிக்கல் டிசீஸ்லாம் எதனால் வருது? டிரான்ஸ்மிட்டட் பை அன் ஏஜென்ட். எந்த ஏஜென்ட்லாம் வருதுன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் அப்னார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன். ஸோ அதுதான் ப்ரியான்ஸ். த ஏஜென்ட் வாஸ் சிமிலர் டு இன் சைஸ் டு வைரஸ் மாதிரி சேம் சைஸ் தான் இருந்துச்சு. இந்த ஏஜென்ட்லாம் வந்து இந்த ஏஜென்ட் தான் ப்ரியான்ஸ்னு சொன்னாங்க. தேர் கால்டு ப்ரியான்ஸ். த மோஸ்ட் நோட்டபிள் முக்கியமான என்ன டிசீஸ் காஸ் பண்ணுன்னா பொவைன் ஸ்பாஞ்சிஃபம் என்கெஃபலோபதி பிரெயின் டிசீஸ் காஸ் பண்ணுது. அதான் மேட் கவு டிசீஸ் இன் கேட்டல்னு சொல்லுவாங்க. அது ஹியூமனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டிசீஸ், ஓகேங்களா. பிரெயின் ஃபீவர் ஞாபகம் வச்சுக்கோங்க காமனாக. ஸோ லைக்கன்ஸ் அடுத்தது, ஓகேங்க. லைக்கன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ஆல்கேவும் ஒரு ஃபங்கஸும் சேர்ந்து லைக்கன்ஸ். மேலே வந்து இப்போ சன்லைட் இருக்குன்னா ஆல்கே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஆல்கே பச்சை கலரில் மேலே இருக்கும், அதுக்கு அடியில் வந்து ஃபங்கஸ் இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும். கீழே ரூட்ஸ் இருக்கும், ரைஸ் ஆயிடுச்சு. இதுதான் சாயில்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைஸ் ஆயிடுச்சு ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். மினரல் சப்ஸ் இது ஃபங்கல் காம்பனண்ட்டு, இது ஆல்கல் காம்பனண்ட். ஆல்கல் காம்பனண்ட்டுக்கு பேர் என்ன சொன்னாங்க? ஃபைக்கோபயான்ட்டு. ஃபங்கல் காம்பனண்ட்டுக்கு பேர் மைக்கோபயான்ட்டு. ஸோ இது வந்து ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா இதுதான் ஆட்டோட்ராஃபிக்கு, இது ஹெட்ரோட்ராஃபிக்கு. அப்போனா ஹெட்ரோட்ராஃபிக்னா மற்ற டிபெண்ட் பண்ணி இருக்குது, இதுவே சாப்பாடு தயாரிக்காது. அப்போ இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும்? இங்கே இருக்க நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், வாட்டர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி ஆல்கி கொடுக்கும். இந்த ஆல்கி என்ன பண்ணும்? சன்லைட் யூஸ் பண்ணி, ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி, ஸ்டார்ச் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணி ஃபங்கஸ் கொடுக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வாழுது. ஆல்கியாவில் அப்சர்வ் பண்ண முடியாது, அந்த வேலையை ஃபங்கஸ் பண்ணுது. ஃபங்கஸ்னால எனர்ஜி, அதாவது சாப்பாடு தயாரிக்க முடியாது, சன்லைட் வச்சு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஆல்கியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் மியூச்சுவலிசம் ஆர் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றா வாழ்றது. சிம்பியாட்டிக் ஒன்று இல்லாமல் இன்னொன்று வாழ முடியாது. ஸோ சிம்பியாட்டிக் அசோசியேஷனால் வாழ்கிறது தான் லைக்கன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லைக்கன்ஸ் ஆர் சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. இந்த ஆல்கல் காம்பவுண்ட் தான் ஃபைக்கோபயான்ட்டு, இது ஃபங்கல் காம்பவுண்ட் மைக்கோபயான்ட்டு. ஒன்று இது வந்து ஆட்டோட்ராஃபிக், இது ஹெட்ரோட்ராஃபிக். ஆல்கே ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் ஃபங்கை. ஆல்கே வந்து ஃபோட்டோஸ் பண்ணி ஃபங்கஸ் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃபங்கை என்ன பண்ணுது? ஷெல்டர் பாதுகாக்குது. அதே மாதிரி மினரல் நியூட்ரியன்ஸ், வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஆல்கே கொடுக்குது அந்த பார்ட்னருக்கு. ஸோ ரெண்டுமே க்ளோஸ் அசோசியேஷனாக இருக்கும். ஆனால் வெளியிருந்து பார்த்தா ஒன்றா தான் தெரியும், ரெண்டு தனியாக தெரியாது. அதே மாதிரி லைக்கன்ஸ் ஆர் வெரி
குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஈகோ சிஸ்டம் ஒரு லெசன்லையும் இது கேட்பாங்க. லைக்கன்ஸ் தான் பொல்யூஷன் இண்டிகேட்டர். அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பொல்யூஷன் இருக்கிற ஏரியாலாம் லைக்கன்ஸ் வளராது. ஸோ they do not grow in polluted areas. polluted areas வளராது. அதனால தான் அது குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு நிறைய கான்செப்ட்ஸில் கேட்பாங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக்கன்ஸ் ஆர் குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ்.